சாய்ராம். நம் அன்பான சிரடி சாய்பாபா, நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன். நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் அருள் உரை. நாம் எப்படி பயம் அற்றவர்களாக மாறி வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இன்று நமக்கு அன்பாகவும் தெளிவாகவும் விளக்குகிறார். இன்றைய மனிதன் பிரகலாதனை போல தைரியத்தை எவ்வாறு வளர்த்து கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தைரியத்தை வளர்க்கும் திறன் கொண்டவர்களாக இருந்தாலும் இன்றைய இளைஞர்களும் பெரியவர்களும் பயத்தால் நிறைந்துள்ளனர். பயத்தை வெல்ல மனிதன் தைரியத்தையும் மன உறுதியும் வளர்த்து கொள்வது அவசியம். கடவுளிடமிருந்து மட்டுமே அவனுக்கு தைரியம் கிடைக்கும். இதற்காக அவன் கடவுள் மீது நம்பிக்கையும் பக்தியும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் உலகத்தை தைரியத்துடன் எதிர்கொள்ள வேண்டும். உலகின் தற்போதைய சூழ்நிலையில் நமது உண்மையான பலம் தைரியத்திலும் மன உறுதியிலும் உள்ளது. கடவுள் மீது பக்தியை வளர்த்து கொள்ளும் போது உலகின் சவால்களை நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் எதிர்கொள்ள முடியும். வாழ்க்கை ஒரு சவால், அதை எதிர்கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு விளையாட்டு, அதை விளையாடுங்கள். தைரியம் இல்லாததால் நீங்கள் பயத்துக்கு பலியாகி விடாதீர்கள். எனவே உலகின் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். கல்வி என்பது எழுதவும் படிக்கவும் மட்டும் திறன் அல்ல. வித்யா, கல்வி என்றால் என்ன? ச வித்யா யா விக்முக்தியா. உண்மையான கல்வி என்பது விடுதலை அளிப்பது. உண்மையான கல்வி கற்பவர்களுக்குள் தைரியத்தையும் மன உறுதியும் வளர்கிறது. வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் வெற்றி அடைய எந்த படிப்பிலும் தடுமாறாமல் தைரியத்துடன் நம் வாழ்க்கை நடத்துவது காலத்தின் தேவை. இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.